ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மருமகன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி அவங்க தெரிவு செய்த கணவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. சொர்க்கத்துடைய தலைவிக்கு எப்படியான ஒரு கணவனை தெரிவு செய்யணும், நபி அவங்க சரியான ஒரு தேர்வை எடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு ஒன்றும் பெரும் பெரும் ஈச்சம் தோட்டங்களுக்கு சொந்தக்காரரோ பெரிய கோடீஸ்வரரோ சொத்து செல்வங்களோ உள்ள ஒரு மனிதர் அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தொழில் என்ன தெரியுமா? ஒரு யகூதியுடைய ஈச்ச மர தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறது தான் தொழில். யகூதியுடைய ஈச்ச மர தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறது தான் தொழில். ஆனா இன்றைக்கு என்னென்னமோ கேட்டகரியில தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அதே மாதிரி மாப்பிள்ளை பெற்ற உம்மா வாப்பம் என்னென்னமோ துனியாவுடைய கேட்டகரியில தான் பார்ப்பாங்க. ஆனா நபி அவங்க பார்த்தாங்க தீனா பார்த்தாங்க, தெரிவு செஞ்சாங்க. அலிதான் என்னுடைய மகளை கரம் பிடித்து சொர்க்கம் அழைத்து போவதற்கு தகுதியானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்து தன் மகளை ஒப்படைத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில. அதனால யாருக்கு தகுதி அவங்களோட கையில் ஒப்படைங்க. அமானிதம் அது பெற்றோர்கள் உருவாக்கிய அமானிதம். ஒப்படைக்கும் போதும் அமானிதத்தை யார் பாதுகாப்பாரோ அவரை பார்த்தே நீங்கள் ஒப்படையுங்கள். அப்படி ஒப்படைத்தால் நாளை மறுமையில் அமானிதத்துக்கு சரியான முறையில் அமானிதத்தை நீங்கள் ஒப்படைத்தவர்கள் நீங்கள் ஆக முடியும். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏற்கனவே சொன்னேன், சவுர் குகையில வச்சு சவுர் குகை அடிவாரத்தில் வச்சு நபி அவங்களோட அதாவது ஒரு பயங்கரமான நேரம், நபி அவர்கள் படுக்கிறார் என்று கொலை செய்ய கூட படலாம் என்று இருக்கும் போது கூட அலி ரலியல்லாஹு முன்னால வந்து சொன்னாங்க, நான் என்ன செய்றேன், நான் உங்களோட படுக்கையில படுக்கிறேன், நீங்க போய்த்திரு. அவ்வளவு ஒரு தைரியமான வீரமான ஒரு சஹாபி. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அதாவது உஹதுல் இத்தகலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க வதந்தி பரவியாச்சு. இப்ப எல்லா பக்கத்திலேயும் குஃபார்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டா நபி அவங்களை கொள்றதுக்கு. ஒரு இடம் 10 பேர் 11 பேர் நபி அவங்களை வளைச்சு கொண்டாங்க. எதுக்காக வேண்டி? நபி அவங்களை கொள்றதுக்காக வேண்டி. அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இந்த 10 பேருக்கிட்ட யார் என்ன பாதுகாக்கிறாரோ அவர் சொர்க்கவாதினாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாளை உருகினாங்க. அலி ரலியல்லாஹுடைய வாள் எல்லா சஹாபாக்களுடைய வாளையும் விட வித்தியாசமாக இருக்கும். 2 கூறுகள் இருக்கக்கூடிய வாள், 2 கூறுகள் இருக்கக்கூடிய வாள். போனாங்க, போய் 10 பேரையும் வெட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்பா கூட்டு வந்த அவ்வளவு ஒரு வீரமான சஹாபி. கைபருடைய யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்களுக்கு நபி அவர்களுக்கு வெற்றி, இஸ்லாத்துக்கு வெற்றி. கைபருடைய கதவு விழுந்துட்டது, கோட்டையுடைய கதவு, பெரும் கதவு, சுமார் 40 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு பாரமான கதவு, எல்லாருக்கும் இடையூறு. அதை தூக்கி ஒரு சைடுக்கு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தூக்குறாங்க, ஏலா அலி ரலியல்லாஹு வந்தாங்க, தனியா தூக்கி கொண்டு வச்சாங்க. அவ்வளவு வீரமான சஹாபி. உடலாலும் வீரம், உள்ளத்தாலும் ஈமானாலும் வீரமான ஒரு சஹாபி தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவியோட வாழ்ற நேரம், குடும்ப வாழ்க்கை மாஷா அல்லாஹ், எல்லாம் குடும்பமா வந்திருக்கிறீங்க.